தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வீண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அலமாரியில் இல்லாத வெண்ணாடை. மத்தேயு 22 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரிக்காத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். ஒரு ஓமையில் சொல்லப்பட்ட இந்த கல்யாண வஸ்திரமானது கிறிஸ்துவின் உண்மையான பின்னடியார்கள் சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய தூய்மையான கரைத்திரையற்ற குணத்தால் சுட்டி காட்டப்படுகிறது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு, அதாவது சபைக்கு அளிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 19:8 நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களில் மெல்லிய வஸ்திரம் என்று கூறப்பட்டிருப்பது பரிசுத்தவான்களின் நீதியே. எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். அவரை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அனைவருக்கும் விசுவாசத்தின் மூலமாக அவரது சொந்த பழுதற்ற வாழ்க்கை குணமாகிய கிறிஸ்துவின் மீது கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஏதேன் தோட்டத்திலே தேவனால் நமது முதல் பெற்றோர் குடியேற்றப்பட்ட பொழுது அவர்களால் பாவமற்ற நிலை எனப்படும் வெண் வஸ்திரம் அணியப்பட்டிருந்தது. ஆனால் பாவம் பிரவேசித்த பொழுது தேவனோடு கொண்டிருந்த தொடர்பை முற்றிலுமாய் அரித்து போட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த வெளிச்சமானது அவரை விட்டு விலகி போயிற்று. பாவமற்ற அறியாநிலை எனப்படும் அந்த வஸ்திரத்திற்கு பதிலாக மனிதன் எதையும் ஏற்பாடு செய்ய முடிவதில்லை. கிறிஸ்து தாமே கொடுத்த ஒரு மேற்போர்வை தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் காணப்பட நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றும். இந்த மேற்புறையில் அவரது சொந்த நீதியின் வஸ்திரத்தை மனந்திரும்பி விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கிறிஸ்து அணிவிப்பதை பரலோகத்தரியிலே நெய்யப்பட்ட இந்த வஸ்திரத்திலே மனித ஆலோசனையின்படி உருவாக்கப்பட்ட எந்த ஒரு நூல் இடையும் கூட இருக்காது. கிறிஸ்து தமது மானிடத்திலே ஒரு பூரண குணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாரோ அந்த குணத்தை நமக்கு வழங்க முன் வருகிறார். நமது நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். நாமே செய்கின்ற அனைத்து பாவத்தால் சீர்கேடு அடைந்திருக்கிறது. ஆனால் தேவகுமாரன் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த வெளிப்பட்டால் ஒன்று அறிவார்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம். அவர் தமது பூரண கீழ்ப்படுதனாலே ஒவ்வொரு மானிடம் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுவதை சாத்தியமாக்கி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு நாம் சரணடையும் பொழுது நமது இருதயம் அவரது இருதயத்தோடு இணைகிறது. நமது சித்தம் அவரது சித்தத்தோடு இரண்டர கலந்து விடுகிறது. நமது உள்ளம் அவரது உள்ளத்தோடு ஒன்றாகி வருகிறது. நமது சிந்தனைகள் அவருக்குள் கட்டுப்பட்டு விடுகிறது. அவரது வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அவருடைய நீதியின் வஸ்திரத்தால் உடுத்து விற்கப்படுதல் என்பதன் பொருள் இதுவே. அதன் பின்னர் தேவன் நம்மை நோக்கி பார்க்கும்போது அத்தி இலையில் செய்யப்பட்ட உடை அல்ல, பாவத்தின் நிர்வாணத்தையும் அங்குவினத்தையும் அல்ல, யெகோவாவின் பிரமாணத்திற்காக பூரண கீழ்ப்படுதல் எனப்படும் அவருடைய சொந்த நீதியின் உடையை காண்கிறார். எனவே பிரியமான அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வெண்வஸ்திரத்தை நாம் அடைய ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார். இன்றே ஆயத்தமாகவும். வேத வாக்கியம் சொல்கிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்வர்கள் பாக்கியவான்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும் இதனாலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.